அதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. நான் என்னமோ நினைச்சா அது வேற மாதிரி நடந்துருச்சு. அம்மா அப்பாக்குள்ளயும் நிம்மதி வீட்லயும் பெரிய விரிசலே உருவாயிடுச்சு. 2 குடும்பமும் பிரிஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் எங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா ஆனா என்னமோ ஒரு மாதிரியா இருக்கே. நிம்மதி வர போறப்ப அழுதுட்டே போனா என்ன நடந்திருக்கும்? வீட்டுல போய் ரொம்ப திட்டு வாங்கியிருப்பாளா? சரி, கால் பண்ணி கேட்டு பாப்போம். மா, நீ எதுக்குமா அழுதுட்டு இருக்க? நீ சரியான முடிவு தாமா எடுத்திருக்க. ஆரம்பத்திலேயே உனக்கும் அவனுக்கும் செட் ஆகலன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தது, நானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருப்பேன். நல்ல வேலை, பத்திரிக்கை அடிக்க கொடுக்கும் போது அவன் சுயரூபம் தெரிஞ்சது. இதுவே கல்யாணம் இருந்தா ஐயோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்பா அப்பா, ஆரம்பத்துல இருந்து எனக்கும் அவனுக்கும் சண்டை எல்லாமே உண்மைதான். நாங்க 2 பேருமே பிரியறதுக்காக தான் நிறைய பிளான் எல்லாம் போட்டோம். அதெல்லாம் உண்மைதான்ப்பா, அதை ஒத்துக்கிறேன். ஆனா சத்தியமா சொல்றேன்ப்பா, ஆதிக்கு குடிக்கிற பழக்கமே இல்லப்பா. ஏமா, அவனுக்கு குடிக்கிற பழக்கம் இருந்தா என்ன, இல்லன்னா நமக்கு என்னம்மா? அவன் யாரையோ எவளையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படியோ நாசமா போகட்டும். அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்படி பேசாதீங்க. ஆதி பாவப்பா. ஐயோ, என்னமோ இருந்துட்டு போட்டுமா, நமக்கு என்ன? சரி, இந்த கார்த்திக் எப்படி? அவங்க வீட்டுல போய் நாளைக்கே பேசிடுவோமா? அப்ப நாளைக்கு வா. ஆதி. யாருமா? அப்பா அது எடுத்து பேசு. இல்லப்பா, நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஏன் ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? யாரு? இந்த ஆதித்யாவா? இல்லப்பா. நீ பதட்டப்படுறதுலே தெரியுது அவன் தானு. போன கொடு, நான் பேசிக்கிறேன் அவனை. அவன் எதுக்கு இப்போ உனக்கு போன் பண்றான் தேவையே இல்லாம? அப்பா வேணாம்ப்பா, நானே போன் எடுத்து சொல்லிடுறேன். எனக்கு இனிமே போன் பண்ணாதன்னு நானே சொல்லிடுறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. நிம்மதி, போனை கொடுன்னு சொன்னேன். அப்பா வேணாம்ப்பா, பெரிய பிரச்சனை ஆயிடும்பா, ப்ளீஸ்ப்பா. சொன்னா கேட்க மாட்டல. அப்பா. ஹலோ ஹலோ மச்சான். டி, ஏதாவது பிரச்சனையா? மச்சான் சாரி டி, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். ஆனா அது இந்த அளவுக்கு வெடிக்கும்னு நினைச்சு பார்க்கலடி. வீட்டுல உங்க அப்பா இது ஒண்ணு ரொம்ப திட்டினாரா? சொல்றி, நான் வேணா வந்து சாரி கேட்கவா? மச்சான் ஏதாவது பேசுடி. டேய். ஹலோ அங்கிள், நீ யாரா? என் பொண்ணுக்கு போன் பண்ணி பேசுறதுக்கு நீ யாருடா? அதான் உங்க வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டேன்ல, அப்புறம் எதுக்குடா மார்னிங் கிட்ட போய் இப்ப போன் பண்ற? அதான் ரொம்ப திமிரா பேசுனியே. எனக்கு நிம்மதி வேணாம், காவியா தான் வேணும்னு நல்லா குடிச்சிட்டு ரோட்ல குடிக்கார மாதிரி உட்காந்து பேசிட்டு இருந்தலடா. போனை போட்டு அந்த காவியா அவகிட்டயே பேசு. எதுக்குடா என் பொண்ணை டிஸ்டர்ப் பண்ற? அங்கிள் அங்கிள் ப்ளீஸ், எனக்கு குடிக்கிற பழக்கமே இல்ல. நான் எதனால குடிச்சேன், ஏன் அப்படி பேசினேன்னு எனக்கே தெரியல. நான் பண்ணது தப்புதான் அங்கிள், அதுக்கு நான் இப்போ சாரி கேட்டுக்கிறேன். டே, தயவு செஞ்சு நீ பண்ணது தப்புன்னு சாரி மட்டும் கேட்டுறாதடா. நீ பண்ணது முழுக்க முழுக்க கரெக்ட். நீ மட்டும் குடிச்சிட்டு ரோட்ல உட்காந்து புலம்பலனா உன்னோட சுயரூபம் எனக்கு தெரியாமே போயிருக்கும்டா. எதுவுமே கண்டுக்காம என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்திருப்பேன். இந்த மானங்கிட்ட குடும்பத்துல என் பொண்ணு மருமகளாவும் போயிருப்பா. அங்கிள் போதும், நான் தப்பு பண்ணேன்னா என்ன பத்தி மட்டும் பேசுங்க. எங்க அம்மா அப்பா எதுவும் பண்ணல. மானங்கிட்ட குடும்பம் அப்படி இப்படின்னு இக்குடும்பத்தையே பேசாதீங்க. நான் தப்பு பண்ணேன், அதுக்கு உங்ககிட்ட சாரியும் கேட்டுட்டேன். நான் குடிச்சதும் தப்புதான், ரோட்ல உட்காந்து புலம்புனதும் தப்புதான். அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். அதுக்குன்னு எங்க குடும்பம் ஒண்ணும் பண்ணல. அவங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. நானும் நிம்மதியும் சேர்ந்துதான் எல்லா பிளானும் பண்ணோம். அது இப்படி போய் முடியும்னு நாங்க நினைக்கல. அதுக்குதான் சாரி கேக்குறேன். சாரி அங்கிள். டே, நீ எதுக்கு இப்ப என்கிட்ட சாரி கேக்குற? உன் சாரியும் வேணாம், ஒன்னும் வேணாம். அதான் எல்லாம் முடிவு பண்ணியாச்சுல. உனக்கும் இவளுக்கும் கல்யாணம் நடக்காது. உங்க அம்மாவே அவங்க வாயால சொல்லிட்டாங்கல்ல, உனக்கும் அந்த காவியாக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு. அப்புறம் எதுக்குடா ஏன் பொண்ணு கிட்ட போன் பண்ணி பேசுற? போனை வை. இதுக்கப்புறம் அவளுக்கு போன் பண்ணணும்னு நீ நினைச்சினா கூட கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன். நிம்மதிக்கும் கார்த்திக்குக்கும் தான் கல்யாணம், அத நல்லா புரிஞ்சுக்கோ. போன வைடா. மா, அவன் மட்டும் மான ரோசம் உள்ளவனா இருந்தா இதுக்கப்புறம் உனக்கு போனே பண்ண மாட்டாமா. போன் பண்ணா என்கிட்ட கொண்டாந்து கொடு, நான் பாத்துக்கிறேன். அப்பா, ஆதியை நீங்க டோட்டலா வெறுக்கறீங்க. அவன் உண்மையாவே நல்ல பையன்தான்ப்பா. நல்ல பையனை என்கிட்ட சர்டிபிகேட் வாங்கி அவன் என்னமா பண்ண போறான்? நான் அவனை ரோட்ல அப்படி பார்த்ததுல இருந்து எனக்கு மனசே ஆறலமா. சரிமா, இந்த லூசு பையில விடு. அந்த கார்த்திக் குடும்பத்தை பத்தி சொல்லுமா. அவங்க வீட்டுல நாளைக்கே போய் மாப்பிள்ளை கேட்டு பேசுவோம். அப்பா, எனக்கு கார்த்திக் குடும்பத்தை பத்தி எதுவுமே தெரியாது. அவனுக்கு அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லியிருக்காரு, தாத்தா மட்டும்தான் இருக்காரு. மத்தபடி அவர் என்ன, எங்க பிறந்தாரு வளர்ந்தாரு எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா. தெரிஞ்சுக்குவோமா, நாளைக்கே போய் தெரிஞ்சுக்குவோம். இந்தாமா, ஆதித்யா நம்பரை டெலீட் பண்ணிருமா. இதுக்கப்புறம் அவன் நம்பரும் வேணாம், அவனும் வேணாம். புடிமா.
அந்த கார்த்திக்கிட்ட பேசிட்டு நாளைக்கு வீட்டுக்கு எல்லாரும் வரோன்னு சொல்லிருமா. அப்பா எம்மாடி அது இதுன்னு நினைச்சிட்டு தூங்காம சரியா சாப்பிடாம இருக்காத. நல்லா சாப்பிட்டு தெம்பாரு. கார்த்திக்கு உன்னை கட்டி வைக்க வேண்டியது இந்த அப்பாவோட என்னோட பொறுப்பு என்ன? ஐயோ என்ன எல்லாம் தலைகீழா நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் அந்த கார்த்திக்னால வந்தது. வீட்டுக்கு வந்து பேசுறேன்னு உடனே வந்துட்டாரு. எங்க அண்ணன் கிட்ட எல்லா உண்மையும் சொன்னது. கார்த்திக் இங்க வராருன்னு தெரிஞ்சோனே ஆதி தண்ணி அடிச்சது மட்டும் இல்லாம ரோட்ல உட்கார்ந்து எல்லாத்தையும் உளர்னதுன்னு கொஞ்ச நேரத்துக்குள்ள என்னென்னமோ ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஆமா ஆதி இதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ? அப்பா வேற அவன் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆதி கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது. எதுக்கும் கால் பண்ணி பேசி பாப்போம். நான் சொல்ல வரத கொஞ்சம் கூட காதுல வாங்கல அவரு. எனக்கு வர கோபத்துக்கு ஐயோ போன் வேற உடைஞ்சிச்சா. கடவுளே தப்பு மேல தப்பு பண்றியடா ஆதி. Calling is either switched off or not reachable at the moment. என்ன ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? ஒருவேளை உண்மையாவே ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஐயோ ஆதி இப்ப என்ன பண்றது? பேசாம ஆதி வீட்டுக்கு போய் பார்க்கலாமா? ஆனா அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கோவத்துல இருக்காங்களே. நான் போனா கண்டிப்பா வீட்டுக்குள்ள வர சொல்ல மாட்டாங்க. எங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எப்படி பாக்குறது? நைட்டு வேற ஆயிடுச்சு. இல்ல எப்படியாவது அதையே பார்த்தே ஆகணும். என்ன பண்ணலாம்? சரி அவங்க வீட்டுக்கு போய் பாப்போம். நிம்மதி கிட்ட பேசவும் முடியல, அவளை பார்க்கவும் முடியல. என்ன பண்றது? ஷோ இன்னைக்கு வேணா பேச முடியாம பார்க்க முடியாம இருக்கலாம். ஆனா நாளைக்கு எப்படியா இருந்தாலும் அவ காலேஜ்க்கு வந்துதான் ஆகணும். அப்ப நான் போய் பாத்துக்கிறேன். அம்மா வேற போன் பண்ணிட்டே இருந்தாங்க. வீட்டுக்கு போயிடலாம். என்ன நிலைமை ஆதி உனக்கு இது? படுத்தா தூக்கமும் வர மாட்டேங்குது. அப்படியே எங்கேயாவது ஓடிடலாமான்னு இருக்கு. ஆதி ஆதி எவ்வளவு சோகமா இருக்கா. எங்க அப்பா திட்டினதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டானா? சரி கூப்பிட்டு பாப்போம். ஆதி யாரு? டேய் ஆதி இங்க ஜன்னல்ல பாரு. நிம்மதி ஆதி நீ ஃபோன் பண்ணலடா. அப்ப எங்க அப்பா என்கிட்ட தாண்டா பேசிட்டு இருந்தாரு. அவரு டக்குன்னு போனை வாங்கி உன்னை ரொம்ப திட்டிட்டாருல. நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன்டா உன்னை நேர்ல பார்த்துட்டு போலான்னு வந்தேன்டா. லூசாடி நீ. அதுக்கு எதுக்கு இவ்வளவு நைட்ல தனியா வந்த? எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல. பண்ணேன்டா, போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஐயோ இல்லடி, உங்க அப்பா உங்ககிட்ட இனிமே பேசக்கூடாதுன்னு எங்க வீட்டையும் ரொம்ப பேசினாரா. அதான் கோவத்துல போனை போட்டு உடைச்சிட்டேன். அட பாவி, போனை உடைச்சிட்டியா? ஏன்டா உனக்கு இவ்ளோ கோவம் வருது? ப்ளீஸ்டா கோவத்தை கொஞ்சம் குறை. லூசு, அதெல்லாம் பேசுற நேரம் ஆடிது. அம்மா நீ எப்படி நிக்கிற? கீழே கீழே விழுந்து தொலைஞ்சிடாதடி. இல்லடா நான் விழ மாட்டேன். கெட்டியா தான் பிடிச்சிருக்கேன். எதுக்குடா தண்ணி அடிச்ச? உனக்கு குடிக்கிற பழக்கமே இல்லையே. நீ எதுக்கு இப்படி பண்ணாதே? சத்தியமா தெரியலடி. என் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதான் அப்படி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன அறியாமையே நான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன்டி. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடி. அது எனக்கும் அப்படிதான்டா இருக்கு. நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? அதே எனக்கே ஒன்னும் புரியலடா. இப்ப தேவையில்லாம காவியா கார்த்திகையும் நடுவுல இழுத்து விட்டோமேடா. அவங்க என்ன பண்ண போறாங்க? நம்ம குடும்பம் என்ன பண்ண போகுது? இதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்காதே. முன்னாடிலாம் எங்க அப்பா உன்கிட்ட பேசுன்னு டார்ச்சர் பண்ணுவாரு. இப்ப பேசக்கூடாதுன்னு மிரட்டுறாருடா. எல்லாம் என்னாலதான்ல. டேய் அப்படிலாம் இல்லடா. இதுக்கு நானும் தான் காரணம். ஆதி ஏய் மச்சான், அம்மாடி. டேய் நான் சைடுல ஒளிச்சுக்கிறேன். நீ பாத்துடி. நான் பாத்துக்கிறேன், நீ மாட்டிக்காத. ஆதி சொல்லுங்கம்மா. என்னடா சொல்லுங்கம்மா. சாப்பிடவான்னு 100வது வாட்டி வந்து கூப்பிடுறேன்டா. எப்பதான் சாப்பிட வருவ? அம்மா எனக்கு பசிக்கல. நானும் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிட்டேன், என்ன விட்டுருங்கம்மா. எப்படா பசிக்காம இருக்கும்? மத்தியானமும் சாப்பிடல, ராத்திரியும் சாப்பிடல. வெளிய எங்கேயாவது சாப்பிட்டு வந்துட்டியா? என்கிட்ட எதுவும் சொல்லாம மறைக்கிறியா? அது சரி, இப்பதான் அம்மா கிட்ட எதையுமே சொல்றது இல்லையே. சார் தான் ரொம்ப வளர்ந்துட்டீங்கல்ல. உங்க இஷ்டத்துக்கு தானே எல்லாத்தையுமே பண்றீங்க. அம்மா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். நீங்க பாட்டுக்கு எதையாவது சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்கம்மா. சரிப்பா சரி, எதுவும் சொல்லிடக்கூடாது. பிள்ளைங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஆடுங்க. பெத்தவங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்க ஆடுறதெல்லாம் பாக்குறதுக்கு தானே. அம்மா எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். காலையில எழுப்பாதீங்க, நானே எந்திரிச்சு வந்துக்கிறேன். சரிடா, நிம்மதியா படுத்து தூங்கு. அப்புறம் நாளைக்கு அந்த காவியா வீட்ல போய் பேசணும். அது என்னன்னு சொல்லு. என்ன? எல்லாம் நாளைக்கு சொல்றேன், போங்கம்மா. என்னமோ பண்ணுடா. இப்படியே கத்தி கத்தி தானே என் உயிரை வாங்கிட்டு இருக்க.
பெத்தவங்க பேச்ச கேட்க கூடாதுன்னே இருக்கீங்க. கேட்டுட்டா உருப்பிட்டீங்கன்னா என்ன பண்றது? பா அப்பாடியோ போயிட்டாங்க. மச்சான் நீ இங்க தாண்டா இருக்கேன். டேய் ஆதி, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். யார் இது? என்ன சத்தம்?